சூர்யா ஒரு தரமான நடிகராகவும், தயாரிப்பாளராகவும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுல இருக்கும். அவர் ஒரு இயக்குனரோட கூட்டணி அமைச்சா, கண்டிப்பா அந்த படத்துல ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பல திரைப்படங்கள, தரமான திரைப்படங்கள உதாரணமா சொல்லலாம். சமீபத்துல வெளியான ஜெய் பீம் மற்றும் சூரரை போற்று படங்கள் அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு நல்ல நடிகராகவும் சரி, உலக அளவுல அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்த பெற்று தந்துச்சு. அண்ட் நல்ல படங்கள தயாரிக்கக்கூடிய நல்ல தயாரிப்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில அவருக்கு பாராட்டுக்கள் குவிஞ்சது. நடிகர் சூர்யா இப்ப பான் இந்தியா படமான கங்வா படத்துல நடிச்சிட்டு வராரு. எல்லாரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுல இந்த படத்தோட டைட்டில போன மாசம் வெளியிட்டாங்க. அண்ட் டைட்டில் வெளியான நாள்ல இருந்து ரசிகர்கள் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. இது ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமா படமா உருவாகிட்டு வருது. அண்ட் எப்ப இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாச்சோ அப்போத்துல இருந்து ரசிகர்கள் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே ஹைல வச்சிருக்காங்க. இதுவரை 50% படப்பிடிப்பு சென்னை மற்றும் கோவால முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை 10 லாங்குவேஜஸ்ல கொண்டு வர படக்குழு இரவு பகலா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸ்டூடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன்ஸ் இணைஞ்சு தயாரிக்கிற இந்த படத்துல பாலிவுட் நடிகை திஷா பதானி, யோகி பாபு போன்ற பலர் நடிச்சிட்டு வராங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இதுவரை இல்லாத அளவுக்கு உலகத்தர இசையை கொடுக்க பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு வராராம். குறிப்பா கங்குவா படம் ஒரு 3D படமா உருவாகிட்டு வரதால விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி ஒர்க்ஸ்ல தான் படக்குழு ரொம்பவே கவனமா இருக்காங்களாம். அண்ட் அதுல தான் ரொம்ப பெரிய மெனக்கெடல் போட்டுட்டு இருக்காங்களாம். அதுக்காகவே நிறைய டைம் எடுத்துக்கிட்டு படக்குழு ஒர்க் பண்றாங்களாம். அடுத்த வருஷம் இந்த படத்தை கொண்டு வர முடிவுல படக்குழு இருக்காங்களாம். அண்ட் அதுக்குள்ள நமக்கு ஒரு சூப்பர் நியூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த வருஷம் இந்த படத்தை கொண்டு வர படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அதுக்குள்ளவே டிஜிட்டல் உரிமையை அமேசான் பிரைம் தட்டி தூக்கியிருக்காங்க. எவ்வளோ கோடின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 80 கோடிகளுக்கு ஞானவேல் ராஜா அவர்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத ஒரு நேர்காணல்ல சமீபத்துல அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இத ட்ரெண்ட் பண்ணிட்டு வர சூர்யா ரசிகர்கள் அடுத்த வருஷம் சூர்யா நடிப்புல கங்குவா படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க.